பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிறேன். இங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டு 8080 நான் கொடுக்குறேங்க. சூப்பர், ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட மெஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸை எடுத்து நான் 8080 நான் கொடுத்தேன்னா எனக்கு என்னோட வெப்சைட்ல ஜென்கின்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஜென்கின்ஸ் எனக்கு அன்லாக் ஜென்கின்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. டன். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஜென்கின்ஸை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். என்ன பண்ணிக்கிறேன், நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் பண்ண உடனே இப்போ அது என்ன கேட்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்னு கேட்குதுங்க. ஏன்னா இப்போ நீங்க என்னோட கிளாஸ் இப்போ எவ்வளவு பேர் 52 மெம்பர்ஸ் அட்டன் பண்றீங்க. யார் வேணாலும் உங்க ப்ரௌசர்ல இந்த ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே பேஜ் வரும். இதே பேஜ் நீங்க ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணா அப்போ யார் வேணா ஓபன் பண்ணலாம்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படிங்க அது அப்படின்னு சொன்னா நம்ம அதனால ஃபர்ஸ்ட் அதானே கேக்குதுன்னா ஒரு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு அப்படின்னு கேக்குது. ஸோ வாட் இஸ் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தான் இந்த சர்வரோட ஓனர். எப்படி? ஏன்னா என்கிட்ட தான் இந்த சர்வரோட என்ன இருக்குன்னா சர்வர் இருக்கு. இது ஒரு ஐபி அட்ரஸ், அதுவும் பப்ளிக் ஐபி அட்ரஸ். யார் வேணா உலகத்துல அண்டார்டிகால இருந்து நியூயார்க்ல இருந்து யார் ஹிட் பண்ணாலுமே இப்படி எனக்கு ஒரு அவுட்புட் காமிக்கும். ரைட். ஸோ இப்போ எனக்கு இதுல ரன் ஆயிட்டு இருக்கு ஜென்கின்ஸ்ன்றது. அப்போ நான் இதுக்குள்ள நான் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் ஓனர், நான் தான் மித்ரன், நான் தான் இந்த ஜென்கின்ஸ் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன், நான் தான் உள்ள போகணுன்றதுக்காக ஜென்கின்ஸ் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு இனிஷியல் பாஸ்வேர்டை இந்த ஃபைல்ல நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல என்ன பாயிண்ட்னா, ஜென்கின்ஸ்ன்றது நம்மளுக்கு எங்க இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கும்னா, ஸோ வேர் லிப் ஜென்கின்ஸ், இதுதான் நம்ம ஜென்கின்ஸ் டிஃபால்ட்டா இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கிற பாத். ரைட். இந்த பாத்துக்கு தான் நம்ம இப்போ போறோம். என்னோட மெஷின்ல என்ன பண்றேன், சிடி வேர் லிப் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போறேன். இல்லைன்னா அப்போ LS-LRT கொடுத்தனா எனக்கு இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேர் லிப் ஜென்கின்ஸ்குள்ள சீக்ரெட்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்க. அப்ப என்ன பண்றேன், சிடி சீக்ரெட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள போறேன். அதுக்குள்ள போயிட்டு LS-LRT கொடுத்தனா எனக்கு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, இந்த ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை நான் ஓபன் பண்றேன். ஸோ கேட் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு. எப்படிங்க ஃபைலுன்னு கண்டுபிடிக்கிறீங்க, இங்க ஐஃபன் இருந்தா அது ஃபைல், டீன் இருந்தா அது ஒரு ஃபோல்டர். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஒரு ஃபைலுன்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை நான் ஓபன் பண்ணிருக்கேன். இதுதான் என்னோட இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணி இங்க நான் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தாதான் எனக்கு உள்ள போக விடும். இப்ப நீங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க இந்த பாஸ்வேர்டு கொடுத்தாதான் உங்களுக்கு ஜென்கின்ஸ்குள்ள போக விடும். இல்லைன்னா யாருமே ஜென்கின்ஸை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணிருக்கேன், கஸ்டமைஸ் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பிளகின் நான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போறேங்க. என்ன பண்றேன்னா, லெட் மீ செலக்ட் திஸ். என்ன பண்றேன், இப்போ நமக்கு ஜென்கின்ஸ்ல பிளகின் இருக்கு. அந்த பிளகின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, இன்ஸ்டால் த சஜஸ்டட் பிளகின்ஸ் வந்துச்சு, நான் இங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் கிட்ட போலாம். ஆக்சுவலா ஜென்கின்ஸ்ன்றது என்னது, அது ஒரு இன்டகிரேட்டிங் டூல். ஆனா டிஃபால்ட்டா ஜென்கின்ஸ்க்கு எந்த டூலோடையும் இன்டகிரேட் பண்ண தெரியாது. அது வெறும் ஒரு டூல், ஜென்கின்ஸ் அப்படின்னு ஒரு டூல், அதுக்கு எதோட இன்டகிரேட் பண்ண தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜென்கின்ஸ்ல சில ஆட் ஆன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோங்க. என்ன ஆட் ஆன்ஸ் நம்ம பண்ணுவோம்னா, அந்த ஆட் ஆன்ஸ் பேரு பிளகின்ஸ். அப்போ நமக்கு ஜென்கின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்ன பிளகின்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த கேள்விதான் நம்மளுக்கு வரும். ஸோ வாட் ஆர் த பிளகின்ஸ் யூ ஹேவ் யூஸ்ட் இன் யோர் ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் நம்மளுக்கு இங்க கேள்வி கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த மாதிரி பிளகின்ஸை நம்ம பார்க்க போறோம். ஆனா ஜென்கின்ஸ் என்ன சொல்றான்னா, நாங்க சில சஜஸ்டட் பிளகின்ஸ் வச்சிருக்கோம். சஜஸ்டட் பிளகின்ஸ் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கம்யூனிட்டிஸ் என்ன சொல்றான்னா, நீங்க புதுசா ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்னா நாங்க ஒரு சில பிளகின்ஸ் நாங்க வச்சிருக்கோம், இதெல்லாம் சஜஸ்டட், இந்த சஜஸ்டட்லாம் நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த சஜஸ்ட் பிளகின்ஸ் நான் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்கேன். அது எனக்கு 1 by 1 அப்படி எல்லாத்தையும் எனக்கு இன்ஸ்டாலேஷன் சைட்ல ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போறோம்னா இதுல நம்ம 1-2 தாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா அவன் சஜஸ்டட் பிளகின்ஸ் அப்படின்னு சொல்றதுனால நான் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்க சைட்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒன்னொன்னா இன்ஸ்டாலேஷன் ஆயிட்டே இருக்கு. அப்ப எனக்கு எல்லாமே அது இன்ஸ்டாலேஷன் ஆகுது. நம்ம தனியா இதை தவிர சில எக்ஸ்ட்ரா பிளகின்ஸ் பார்ப்போம். அதுதான் நம்ம சொல்ல போற இன்டர்வியூல, நான் இந்த மாதிரி ஒரு பிளகின் யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட ப்ராஜெக்ட்ல நான் டிப்ளாய் பண்றதுக்கு. நான் கிட்டோட ஒரு பிளகின் பாத்தீங்கன்னா இங்க கிட்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்கும். சியர் இந்த பிளகின் இருந்தா மட்டும்தான் நீங்க கிட்டோட கனெக்டே பண்ண முடியும். அதே மாதிரி எல்டாப், ஆண்ட், கிரேடல்லாம் இருக்கும். எங்க இருக்கு, இங்க ஆண்ட் இருக்கு, இங்க கிரேடல் இருக்கு, எல்டாப் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா, நான் மேவன் ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மேவனோட ஆல்டர்னேட்.
ஸோ மேவன் மாதிரியே மேவனுக்கு பதில ஆல்டர்னேட்டிவ்ஸ். மேவன் எதுக்கு ஒர்க் ஆகும்னா வெறும் ஜாவாக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் மேவன். ஸோ நான் தான் இங்க மேவன் சொல்லியிருக்கேன், அதனால இங்க ஜாவா கோடுன்னு கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது ஒரு கோடை பில்ட் பண்ணோம்னா நீங்க ஆண்ட், கிரேடல், எல்டாப்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்குவீங்க, ரைட்? ஸோ அப்போ நம்ம இப்போ இதெல்லாமே நம்ம யூஸே பண்ண போறது கிடையாது. ஆனா ஜென்கின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, சஜஸ்டட் பிளகின்ஸ், டிஃபால்ட் பிளகின்ஸ். நீங்க ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்றீங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டா வருங்க, நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இது வேணும்னா நீங்க ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்த ஸ்டெப்ல போனீங்கனாலும் இங்க ஸ்கிப் பிளகின் சொல்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டெப்லயே நான் தான் வேணும்னே சஜஸ்டட் பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன். நீங்க வேணும்னா அந்த பிளகினை ஸ்கிப் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்ப எதுவுமே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்காது, ஜென்கின்ஸே காலியா இருக்கும், எம்டியா இருக்கும். நம்மளுக்கு தேவையான பிளகினை நம்ம 1 by 1 நம்ம என்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிளகின் இன்ஸ்டாலேஷன் ஆயிட்டு இருக்கு, இதை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆஃப்டர் பிளகின் இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட், நம்ம டேரக்டா உள்ள போயிட்டு முடிச்சிருங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சு டக் டக் டக்குன்னு இனிமே இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா இதுவும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் ஃபாஸ்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ எனக்கு உள்ள போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பிளகின்ஸை வச்சு தான் நம்ம ஒரு ஜாப், ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறது வாட் இஸ் ஜென்கின்ஸ், ஹவு ஜென்கின்ஸ் ஒர்க்ஸ். கிட்டு, சோனாரு, மேவன்னு எந்த டூலோடய நம்ம கனெக்ட் பண்ண போறது கிடையாது. அடுத்த கிளாஸ்ல நம்ம புதுசா ஒரு டூல் படிப்போம், டாம் கேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசா ஒரு டூல் படிப்போம். அப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து டாம் கேட் சொல்லி தரேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இங்க ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்கீங்க, இது சில பேருக்கு கிட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கும், சில பேருக்கு கிட்டு கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இது இருக்கும், வேரியேஷன் இருக்கும். ஏன்னா மல்டிபிள் பேட்சை கம்பைன் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அப்ப நான் கிட்ட பத்தி என்னால பேச முடியாது, இப்படி பண்ணி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால தான் இது செப்பரேட்டா தனித்தனி டூலா நம்ம பார்த்துட்டு ப்ராஜெக்ட் கிளாஸ்ல இந்த எல்லா டூலும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணுவோம், ரைட்? ஸோ நமக்கு இந்த இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஆர் எல்ஸ் லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ், ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே கார்த்திக், ஸோ நம்ம ஃப்ரம் கீ நான் என்ன கொடுத்தேன்னா எதுவுமே பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்ஸ்டலேஷன் கமாண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ இன்ஸ்டலேஷன் கமாண்ட்ஸ் இந்த சென்ஸ் 4 கமாண்ட் கொடுத்தேன். இந்த 4 கமாண்ட் எனக்கு என்ன பண்ணும்னா 1 by 1 ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணும். ஓவர் ஜென்கின்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ண உடனேயே அது என்ன சொல்லும்னா நீங்க ஒரு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுங்க. நான் ஜென்கின்ஸ் இப்போ புதுசா இன்ஸ்டலேஷன் பண்றேன், அது என்ன சொல்லணும்னா ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் நம்மளுக்கு எங்க இருக்கும்னா var lib jenkins secret, secret, சீக்ரெட்ல இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். நீங்க டைரக்டாவே உங்க கம்ப்யூட்டர்ல கேட் இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கிடைக்கும். அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இங்க ஜென்கின்ஸ் கேட்கும், நம்ம அதுகிட்ட சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பாஸ்வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உள்ள விட்டுரும். உள்ள போனோம்னா நம்மளுக்கு பிளகின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த பிளகின்ன்றது என்னன்னா ஆட்-ஆன்ஸ். என்ன ஆட்-ஆன்னா நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போற ஒரு ஆட்-ஆன். ஸோ இப்போ நான் கிட்டோட கனெக்ட் பண்ணணும்னா அந்த பிளகின் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். எல்டாப்போட கனெக்ட் பண்றேன், இல்ல டாக்கரோட கனெக்ட் பண்றேன், டாக்கர்னு ஒரு பிளகின் இருக்கு, அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அப்ப இன்ஸ்டாலேஷன் பண்ணாதான் ஜென்கின்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் பிளகின்ஸோட பேச முடியும். ஏன்னா டயக்ராம் படி ஜென்கின்ஸுக்கு இப்ப கிட்டோட பேச தெரியாது, சோனார் கியூபோட பேச தெரியாது. நம்ம தான் அதோட பிளகின்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணாதான் ஜென்கின்ஸ் இனிமே அதோட போய் கனெக்ட் பண்ணணும். அதுதான் பிளகின்ஸ். இப்போ எனக்கு டிஃபால்ட்டா சில பிளகின்ஸ் எனக்கு காமிச்சிருக்கு. அந்த பிளகின்ஸ் நான் சஜஸ்டட் பிளகின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டேன், அது மொத்தமா எனக்கு எல்லா பிளகினும் எனக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுச்சு. ஸோ டன். இப்போ நம்ம அட்மின் பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். அண்ட் எனிதிங் எல்ஸ்? ஓகே டன், சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நமக்கு ஜென்கின்ஸ்ன்றது சக்சஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்னு கேட்குங்க. என்ன யூசர் நேம்னா நான் அட்மின் அப்படின்னு ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன், அதே அட்மின் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல அட்மின், ஃபுல் நேம் மித்ரன், இமெயில் அட்ரஸ்ல xyz@gm.com அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ரேண்டமா நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் ரேண்டமா என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணிருக்கேன். டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் இங்க இப்படி நான் டேட்டாலாம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தேன்னா இனிமே ஜென்கின்ஸ்குள்ள வரும்போது நம்ம இப்ப கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு தாங்க அட்மின். அண்ட் அட்மின் தான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, இதை மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இப்ப நான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது இந்த ஃபைல் என்னது, இது ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி. இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, ஒன் டைம் பாஸ்வேர்டு தான். இப்ப நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நான் செட் பண்ணிட்டு ஃபினிஷ் அண்ட் சேவ் நான் இப்ப உள்ள போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஜென்கின்ஸோட டேஷ்போர்டு கிடைச்சிரும்.
சியர் இதுதான் ஜென்கின்ஸோட டேஷ்போர்ட். இதுல தான் நம்ம முழுக்க நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஸோ என்ன ஜிஒய் பேஸ்டு தான், ஜிஒய்ல தான் நம்ம பட்டன் கிளிக்கிங் பண்ணி தான் நம்ம எல்லாம் பார்க்க போறோம். அப்ப ஜென்கின்ஸ்ல நம்ம எக்ஸாம்பிளுக்கு டேஷ்போர்ட் ரெடி. இப்போ என்னோட மெஷின்ல போயிட்டு திருப்பி இந்த ஃபைல் இருக்கான்னு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். LS-LRT கொடுத்தேன்னா சிஆர் இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட்னு ஒரு ஃபைலே காணும். இங்க நம்மளுக்கு இருந்துச்சு, எங்க இருக்குன்னா இங்க இருக்கு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட்னு. இப்போ எனக்கு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்டுன்ற ஃபைலே டிலீட் ஆயிடுச்சு. வை? பிகாஸ் நம்ம தான் இப்ப ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோமே. இப்போ நான் லாக் அவுட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க வெல்கம் டு ஜென்கின்ஸ் சொல்லிட்டு அது கேட்கும். அட்மின் நான் கொடுத்து உள்ள விட்டாதான் எனக்கு லாகின் பண்ணவே விடும். இதுக்கு மேல எனக்கு இனிஷியல் அட்மின் பாஸ்வேர்ட்லாம் கிடையாது, ஏன்னா நான் என்னோட ஓன் பாஸ்வேர்டை நான் செட் பண்ணிட்டேன். டன். அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம 3 கான்செப்ட்ல 2 கான்செப்ட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கேள்வி வாட் இஸ் ஜென்கின்ஸ், ரெண்டாவது ஹவு டு இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். இப்ப மூணாவது நம்ம பார்க்க போறோம் which is சின்ன ஆப்ரேஷன். ஒரு ஜாப் எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஜாப் எப்படி ரன் பண்றது, ஒரு ஜாப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இங்க ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களாங்க, ஒரு பாக்ஸா வந்திருக்கேன் பாத்தீங்களா, இது ஒண்ணு ஒரு ஜாப். ஜென்கின்ஸ்ல இருந்து கோட் எடுக்கிறது ஒரு ஜாப், அந்த கோட சோனார் கிட்ட கொடுக்கறது ஒரு ஜாப், அங்கிருந்து மேவின் கிட்ட கொடுக்கறது ஒரு ஜாப். அப்ப நம்ம இப்படி தனித்தனியா குட்டியா ஜாபா நம்ம மல்டிபிள் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஜாப் என்ன பண்ணுவோம்னா நம்ம சீக்வன்ஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பண்ணுவோம். நம்ம இப்ப ஆக்சுவலா கிட்ட கிட்ட இருந்து சோனார் கியூப்லாம் நம்ம பண்ண போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். So what I'll do is let me show you an example. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஒரு ஜாப் கிரியேட் பண்ணலாம். இங்க எனக்கு ஜாப்னு இருக்கு, இங்கேயும் நமக்கு நியூ ஐட்டம்னு இருக்கு. ரெண்டுல எது கொடுத்தாலும் ஓகே தான். இப்ப நான் கிரியேட் ஜாப்னே கொடுக்குறேன். கொடுத்தோன்னு நம்மளுக்கு இங்க கேட்குங்க என்ன ஜாப் அப்படின்னு கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், மை ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறேன். இதை நான் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் செட் பண்ணி நான் ஓகேன்னு கொடுக்குறேன். கீழே நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. இதெல்லாம் என்னங்க ஏதோ டிஃப்ரெண்டாலாம் இருக்கே, இதெல்லாம் வேற எதுவும் இல்லைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இது நான் சிம்பிளா இதை சொல்லணும்னா, நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் யூஸ் பண்றீங்கனாலே நம்மளுக்கு டெம்ப்ளேட்னு ஒரு வார்த்தை இருக்கு. டெம்ப்ளேட்னா என்ன, நீங்க வேணும்னா பிளாங்கா ஒரு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க டெம்ப்ளேட் கூட எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க காமிக்குது. அவ்வளவுதாங்க. ஸோ வெரி சிம்பிள். ஸோ நம்ம அதே மாதிரி தான் இங்க எனக்கு ஜென்கின்ஸ்ல இப்படி கேக்குது. என்ன கேக்குதுன்னா நீங்க ஃப்ரீ ஸ்டைல் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறீங்களா, ஏன்னா நாங்க சில டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. நான் இல்லைங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே பாத்துக்கிறேன், நானே கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்க படிப்போம் ஃபியூச்சர்ல, நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். டன். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அப்படி உள்ள வந்தோடனே ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. இந்த 6 ஸ்டெப் நம்ம கொஞ்சமா நம்ம லேர்ன் பண்ணலாம். இப்போ டேரக்டா என்ன பண்றேன், பில்ட் அப்படின்னு ஒரு ஸ்டெப் நான் தாவறேன். இந்த பில்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேங்க. என்ன கமாண்ட்னா டேட்னு ஒரு கமாண்ட் நான் கொடுத்து இதை நான் சேவ் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம உங்க லினக்ஸ் மெஷின்லயே போயிட்டு நீங்க டேட்ன்ற கமாண்டை கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க, நம்மளோட டேட் அண்ட் டைம்னு வருது. டைம் யூடிசி ஃபார்மேட்ல இருக்கு. ஆனால் நம்ம இந்த யூடிசி ஃபார்மேட்டை நம்மளோட இந்தியன் ஃபார்மேட்டுக்கு மாத்தினா டைம் கரெக்ட் தான், ஏன்னா உலகத்துல எல்லாத்துக்குமே டைம் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வேற ஃபார்மேட்ல எனக்கு காமிக்குது, யூடிசி ஃபார்மேட்ல. இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு மாத்தணும்னா நம்ம கரெக்டா 11:34 அப்படின்னு சொல்லிட்டு I'll be getting the output. ஓகே. ஸோ அப்ப டேட்ன்ற கமாண்ட் கொடுத்தா எனக்கு என்ன வருது, டைம் வருது. அப்புறம் என்ன பண்றேன், அதே மாதிரி ஒரு ஷெல் கமாண்ட் தான் என்ன பண்றேன்னா எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஷெல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணி தான் இங்க ஒரு ஷெல் கமாண்ட் நான் கொடுக்குறேன். இப்ப என்ன பண்றேன், இந்த ஜாபை நான் சேவ் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு ஜாப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஜென்கின்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஜாப்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்ப எனக்கு என்ன இருக்கு, ஒரு ஜாப் கிரியேட் ஆயிருக்கு. சாரி. ஓகே. இப்ப இந்த ஜாப் நான் என்ன பண்ண போறேன்னா நான் ரன் பண்ணணும். இந்த ஜாபை ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா அந்த டேட்ன்ற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அவ்வளவுதான் இந்த ஜாப். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஜாப் நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி இங்க 2 இருக்கு, வெதர் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே என்னங்க, ஜஸ்ட் இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்க சூரியன் இருக்கு, இங்க ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு 3 டாட் இருக்கு. இப்போ நான் இந்த ஜாப் நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ரன் பண்றேன், பில்டு ஷெட்யூல்டு. நான் இங்க போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு டிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு, அப்படின்னா இந்த ஜாப் சக்சஸ். இப்போ நான் இந்த ஜாபை நான் செலக்ட் பண்ணனா சைட்ல எனக்கு அவுட்புட் இருக்குங்க, பில்டு ஹிஸ்டரின்றத. நான் இங்க போயிட்டு அவுட்புட்டை நான் பார்த்தேன்னா எனக்கு அவுட்புட் காமிக்கும், டேட்ன்ற ஒரு ஜாபை நான் ரன் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்படி ஒரு அவுட்புட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் அவுட்புட் டிக்னு சொல்லிட்டு எனக்கு சக்சஸ்ன்னு வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சக்சஸ்ன்னு வந்திருக்கு. இப்ப இங்க டிக் மார்க்ல டிக்னு வந்திருக்கு, இல்ல கிராஸ்னு வரும். இது 2 தான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். புதுசா ஒன்று இருக்கு, சம்திங் கால்ட் அஸ் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெதர் ரிப்போர்ட்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணிருக்கிறதே ஒரு வாட்டி தான் நான் ரன் பண்ணிருக்கேன்.
என்ன பண்றேன், என்னோட நோட் பேட் எடுத்துக்கிறேன். நான் இப்ப ரன் பண்ணிருக்கிறது எத்தனை வாட்டி ரன் பண்ணிருக்கேன்னா, ஒரே ஒரு வாட்டி தான் என்னோட ஜாப் நான் ரன் பண்ணிருக்கேன். ரைட்? சோ ஒரு வாட்டி தான் என்னோட ஜாப்ன்றது ரன் ஆயிருக்கு. இப்போ இந்த வெதர் ரிப்போர்ட்ன்றது எப்படி வரும்னா, ப்ராபபிலிட்டி தாங்க. லாஸ்ட் 5 பில்ட தான் எடுத்துக்கும். லாஸ்ட் 5 வாட்டி நீங்க ரன் பண்ணதுதான் அது கணக்கா எடுத்துக்கும். அதை வச்சுதான் இந்த வெதர் ரிப்போர்ட் காமிக்கும். இங்க சூரியன் இருக்கு, இப்போ வெதர் அப்படின்னா ஃபுல் சக்சஸ் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோட ஜாபை போயிட்டு நான் எடிட் பண்றேன். இதுல கான்ஃபிகர்ல போய் பில்டுல போயிட்டு நான் என்ன பண்றேன், அந்த டேட்ன்ற கமாண்டை டாட்ன்னு கமாண்டா போட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம், ஜாப்ல போயிட்டு கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன்ல நான் என்னோட ஜாபை நான் எடிட் பண்றேன். இப்போ நான் இந்த கமாண்டை ரன் பண்ணா டாட்ன்னு ஒரு கமாண்ட் இல்லவே இல்லை. நான் என்ன பண்றேன், நான் ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு டேஷ்போர்ட்ல பாருங்களேன், ஃபெயிலியர் அப்படியே கொஞ்சம் இது மாறிடுச்சு. வெதர் ரிப்போர்ட் கிளவுடின்னு வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா, இப்போ உனக்கு 1 சக்சஸ் 1 ஃபெயிலியர். அப்பனா 2 வாட்டி ரன் ஆயிருக்கு. அப்ப 50% தான் சக்சஸ். அப்ப 50% தான் சக்சஸ். இங்க பாத்தீங்கன்னாலே 50% இருக்கு, கொஞ்சம் கிளவுடின்னு இருக்கு. என்ன பண்றேன், திருப்பி நான் ஃபெயிலியர் ஆக்குறேன். நான் திருப்பி இந்த ஜாப் ரன் பண்ண போறேன். அப்ப திருப்பி எனக்கு ஃபெயிலியர் ஆகும். இந்த சிம்பிள் மாறும் பாருங்களேன். ஸோ ரன்னு, பில்டு, ஷெட்யூல்டு, திருப்பி ஃபெயிலியர். பாத்தீங்களா, லைட்டா மழை பெய்யுற மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம 3ல 2 ஃபெயிலியர், சக்சஸ் 33% தான். அப்ப லைட்டா ஒரு மழை சொட்டுது. இதுதான் நமக்கு வெதர் ரிப்போர்ட். இது நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்ன பண்றேன், 2 வாட்டி நான் ரன் பண்றேன். நான் 2 ஃபெயிலியர் பண்ண போறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க, கிளிக் ரன் பண்ணிட்டேன், திருப்பி கிளிக் ரன் பண்ணிட்டேன். 2 வாட்டி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா மொத்தம் நம்ம 5 வாட்டி ரன் பண்ணியிருக்கோம். அதுல 4 ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நல்லா ஜோரா மழை பெய்யுது. இது ஒரு வெதர் ரிப்போர்ட், ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். இதை வச்சு நம்ம ட்ரிகர்லாம் பண்ணலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த வெதர் ரிப்போர்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. 20% சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே காமிக்குது. டன். ஸோ இப்போ நம்ம சிம்பிள் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், ஓகேங்க நம்ம இதை சரி பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ எனக்கு ஃபெயிலியர்னு ஆகுது. அந்த ஃபெயிலியரை வச்சு நான் என்ன பண்றேன்னா, இப்போ போயிட்டு நான் சரி பண்றேன். என்ன பண்ணுவோம், கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் போயிட்டு இந்த பில்டு ஸ்டெப்ல போயிட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பில்டு ஸ்டெப் நான் சரி பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டு நான் சேவ் பண்றேன். எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ சரி பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு என்னன்னு காமிக்கும்னா, இன்னும் 20% தான் காமிக்கும். பாருங்க, இப்போ நான் ரன் பண்ணனா, ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் டேஷ்போர்ட் செலக்ட் பண்ணனா மறுபடியும் 20% தான் இருக்கு. டிக் மார்க் வந்துருச்சு சக்சஸ்ன்னு. ஆனா மறுபடியும் 20% தான் இருக்கு. ஏன்னா இந்த வெதர் ரிப்போர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் 5 பில்ட தான் பார்க்கும். கடைசி 5 இதுதான் கடைசி 5. 4 ஃபெயிலியர் 1 சக்சஸ். இப்போ நான் என்ன பண்றேன், திருப்பி நான் சக்சஸ் பண்றேன். அப்ப நான் திருப்பி அந்த கோடை ரன் பண்ணனா எனக்கு இந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகும் பாருங்க. அப்படியே லைட்டா சேஞ்ச் ஆயிட்டு இப்போ எனக்கு லைட்டா ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி 40% சக்சஸ். நான் இப்ப திருப்பி நான் ரன் பண்றேன். திருப்பி ரன் பண்ணனா எனக்கு இப்போ எனக்கு 60% சக்சஸ்ன்னு வரும். அப்ப அவுட்புட்ல பார்த்தனா லைட்டா கிளவுடின்னு இருக்கும். சிம்பிள் பாத்தீங்கன்னாலே 60% இருக்கு. இப்போ திருப்பி நான் ரன் பண்றேன். இது எனக்கு 80% சக்சஸ். இந்த சிம்பிள் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரன் பண்ணலையா, ரன் பண்ணிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணனா லைட்டா சூரியன் எட்டி பார்க்கும். அப்படின்னா நமக்கு 80% அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி இன்னொரு தடவை ரன் பண்ணனா லாஸ்ட் 5 பில்டுல எனக்கு 5மே சக்சஸ். அப்ப எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சன்னி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு என்னன்னா, நம்ம ஒரு ஜாபை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஜாபை நான் ரன் பண்றதை பேஸ் பண்ணி எனக்கு சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுதுங்க. சக்சஸ் ஆர் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வருது. ஸோ இந்த சக்சஸ் ஆர் ஃபெயிலியர்ன்றது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். ஸோ நம்ம ஒரு ஜாப் எப்படி ரன் பண்றது, அந்த ஜாபோட ஸ்டேட்டஸை நம்ம எப்படி பார்க்கறது, எப்போ வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எதோட அவுட்புட் வேணாலும் நீங்க ஓப்பன் பண்ணி கன்சோல் அவுட்புட்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அவுட்புட் காமிக்கும். அந்த ஜாப் என்ன ரன் பண்ணுச்சு, அது என்ன அவுட்புட் காமிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜாப் 7வது வாட்டி ரன் பண்ணிருக்கும் போது இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். டன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு ஜாப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியதுல முதல் டாபிக் என்னன்னா, வாட் இஸ் அ ஜாப். நம்ம ஜாப்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜாபை நான் கியூ பண்ண போறேங்க. இப்ப நம்ம தனியா ஒரு ஜாப்னா என்னன்னு பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கியூ இருக்கு. முதல் முடிச்சப்பறம் 2வது முடிச்சப்பறம் 3வது முடிச்சப்பறம் 4வதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்ரெயின் மாதிரி எனக்கு இப்படி ஒரு கியூ இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த கியூ நம்ம இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அப்படி என்னன்னா, கியூயிங் ஆஃப் ஜாப்ஸ், QUEING, கியூயிங் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். நான் என்ன பண்றேன், 3 ஜாப் நான் கிரியேட் பண்றேன். என்ன பண்ணலாம், நியூ ஐட்டம்னு போறேன். ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட், ஒரு புது ஜாப் என்னன்னா, நான் டெவ்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஓகே,
நான் பில்டுக்கு போறேன். இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு எக்ஸிக்யூட் ஷெல்னு ஒரு கமாண்ட், இங்க நான் அதே மாதிரி டேட்ன்ற கமாண்ட் நான் திருப்பி எழுதிக்கிறேன். சேவ். இப்போ எனக்கு வந்து ஜாப் டெவ்னு கிரியேட் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு ஜாப் கிரியேட் பண்றேன். இதை நான் ப்ராடுன்னு பேர் வச்சுக்கிறேன். ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஓகே, டன். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடுன்றதை கிரியேட் பண்ணிட்டோம். செக் பண்ணி கரெக்டாக தானே கொடுத்தேன். பில்டு போனோம்னா இல்லை, நான் சேவ் பண்ணவே இல்லை ப்ராடு. ஓகே, ஸோ ப்ராடு நான் சேவ் பண்ணிட்டேன். பட் ஆனால் கமாண்ட் நான் கொடுக்கவே இல்லை. என்ன கமாண்ட் கொடுக்கலாம் நான் ப்ராடுக்கு? பிடபிள்யூடின்னு கமாண்ட் கொடுக்குறாங்க. ஸோ பிடபிள்யூடின்னு என்னன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு மீனிங். அப்போ ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஒரு கமாண்ட் வேணா லினக்ஸ் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பிடபிள்யூடின்னு கொடுத்தா கரண்டா என்ன ஃபோல்டர்ல இருக்கும்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுதான் நான் இது கொடுத்துருக்கேன். திருப்பி இன்னொரு ஜாப் நான் கிரியேட் பண்றேன். இது மாதிரி தான் நம்ம ஜாபா கிரியேட் பண்ணி நம்ம சீக்வன்ஸ் பண்ணுவோம். இன்னொரு ஜாப் நான் என்ன பண்றேன்னா, லெட் அஸ் see ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டெஸ்ட்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். ஓகே, பில்டு நான் என்ன பண்றேன்னா வேற ஒரு சிம்பிளா ஒரு ஷெல் கமாண்ட் கொடுக்குறேன். என்ன கமாண்ட்? அப் டைம் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். அப்பு டைம் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தா சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு 3 ஜாப் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 ஜாப்மே தனித்தனி ஜாப்ஸ், ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படியே தனித்தனியா இருக்காங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு லிங்க் நான் ஏற்படுத்த போறேன். என்ன லிங்க்? இப்போ நான் இந்த டெவ்ன்ற ஜாப் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இல்ல நம்ம கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா போஸ்ட் பில்ட் ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இது வரைக்கும் பில்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் புதுசா போஸ்ட் பில்ட் ஆக்ஷன் சொல்லி தரேன். அப்ப என்னன்னா இந்த பில்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு வேற ஒரு ஜாப் பில்ட் பண்ணு, பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ். எதை பில்ட் பண்ணணும்? எனக்கு இப்போ நான் எதை செலக்ட் பண்ணிருக்கேன்? டெவ் முடிச்சோன்னே டெஸ்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதை எனக்கு பில்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க நான் கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு சேவ், டன். இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ டெஸ்ட்ன்றதை நான் ஓபன் பண்றேன். அதை போயிட்டு கான்ஃபிகர் நம்ம போவோம். டெஸ்ட் முடிச்ச அப்புறம் நான் என்ன பண்றேன்னா போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல நான் என்ன பண்றேன், டெஸ்ட்னு முடிச்ச அப்புறம் எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு ப்ராடுன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கால் பண்ணு அப்படின்னு நான் இங்க சொல்லிடுறேன். சேவ். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம்னா ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸ் என்னன்னா டெவ் முடிச்ச அப்புறம் நான் என்ன பண்ணேன், டெஸ்ட்னு கொடுத்தேன். டெஸ்ட் முடிச்சோன்னு என்ன பண்ணிருக்கேன்னா ப்ராடுன்னு ஒரு லிங்க் பண்ணியிருக்கேன் போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல. இது முடிஞ்சோம் இதை கால் பண்ணி, இது முடிஞ்சோம் இதை கால் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். பாப்போமா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் டெவ் கால் பண்றேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். டெவ்னு நான் கால் பண்றேன், பில்டு ஷெட்யூல்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, இது டிக் மார்க். பில்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இது ரன்னிங். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா டெஸ்ட்ன்றது ரன் ஆகுது. டெஸ்ட் முடிச்ச உடனே ப்ராடு கால் ஆகும். கொஞ்சம் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணனா இப்போ டெஸ்ட் முடிஞ்சிச்சு, இப்போ ப்ராடு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ ப்ராடு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு சக்சஸ்ன்னு வந்துடும். சியர் நான் டெவ் தான் கால் பண்ணேன், அது முடிச்சோன்னா டெஸ்ட் முடிச்சோன்னா ப்ராடு. அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கியூயிங் ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்றோம். ஒரு சீக்வன்ஸ்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா ஜாப் 1 by 1 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு சீக்வன்ஸ்ல ட்ரிகர் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா இப்ப நம்ம இல்ல அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க கியூயிங் ஆஃப் ஜாப்ல. என்னன்னா அப் ஸ்ட்ரீம்னா என்ன, இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன? சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டெவ்னு நான் வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன், பெயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் இங்க என்ன பண்றேன், இங்க ஒரு 3 பாக்ஸ். ஓகே, இது பெருசா போட்டேன், பரவாயில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா டெவ்ன்ற ப்ராஜெக்ட், அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன் டெஸ்ட்ன்ற ப்ராஜெக்ட், அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் ப்ராடுன்ற ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், லிங்க் பண்ணிருக்கேன். டெவ் முடிச்ச அப்புறம் டெஸ்ட் முடிச்ச அப்புறம் ப்ராடு. இப்போ நான் டெவ் ஓபன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஒரு வார்த்தை இருக்கு, டெஸ்ட்ன்னு இருக்கு. அப்படின்னா டெவ்வுக்கு கீழே என்ன இருக்கு, டெஸ்ட்ன்னு இருக்கு. அதனால தான் டெவ்ல டவுன் ஸ்ட்ரீம்ல என்னன்னா டெவ்வுக்கு கீழே என்ன இருக்குன்னா டெஸ்ட்ன்னு இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், டெஸ்ட்ன்றதை நான் ஓபன் பண்றேங்க. ஓபன் பண்ணனா டெஸ்ட்டுக்கு மேல என்ன இருக்கு, டெவ்னு இருக்கு. அப்ப அப் ஸ்ட்ரீம்ல டெவ், டெஸ்ட்டுக்கு கீழே என்ன இருக்கு, ப்ராடுன்னு இருக்கு. அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல ப்ராடு அப்படின்னு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ அந்த ப்ராட ஓபன் பண்ணனா உள்ள எனக்கு அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல எது இருக்கும், என்ன டேட்டா இருக்கும்? யாருன்னா சொல்லுங்க பாப்போம். இந்த ப்ராட ஓபன் பண்ணா அப் ஸ்ட்ரீம்ல டெஸ்ட் உள்ளதாங்க. சோ இப்போ நம்ம ப்ராட ஓபன் பண்ணனா வெறும் அப் ஸ்ட்ரீம்ல டெஸ்ட்ன்னு இருக்கு. அப்ப இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்க இங்கிலீஷ்ல இன்டர்வியூருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு மட்டும் ஒரு கண்டென்ட்டை இது நான் இப்ப சொன்னதை அப்படியே இங்கிலீஷ்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
ஸோ இந்த மாதிரி நமக்கு சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஆனா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்றதுல புரிய வைக்கிறதுல தான் இருக்கு. இன்டர்வியூ கிட்ட நான் இப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய வைக்கணும். அதுக்கான ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கண்டென்ட் டன். ஸோ இப்போ வெரி சிம்பிள் கொஸ்டின், அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். டெவ் முடிச்சோன்னா ப்ராடக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீக்வன்ஸா எனக்கு கால் ஆகுது. நான் திருப்பி நான் பில்டுக்கு டெவ் கால் பண்றேன், வேணா பாருங்க. டெவ் முடியுது, எனக்கு இங்க பிளிங்க் ஆகுது பாத்தீங்களா? அப்ப நான் டெஸ்ட் ஓடிட்டு இருக்கு. டெஸ்ட் முடிஞ்சோன்னா எனக்கு ப்ராடுன்றது எனக்கு ரன் ஆகுது. நீங்க இங்கே பார்க்கலாம், லாஸ்ட் சக்சஸ் 11 செகண்ட் அகோ, 5 செகண்ட் அகோ. நெக்ஸ்ட் இது 2 மினிட்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணா லாஸ்ட் சக்சஸ் 3 செகண்ட் அகோ, 3 செகண்ட் அகோ. அப்ப நான் இப்பதான் நான் சக்சஸ் ஆச்சு. ஃபெயிலியர் நாட் அவைலபிள் இருக்கு. அப்ப நான் இந்த ஜாப் ஃபெயிலியரே ஆகலையா? இது பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் முன்னாடி இந்த ஜாப் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமிக்குது. ரைட், இதுதான் ஒரு ஜாபை எப்படி நம்ம சீக்வன்ஸ் பண்றது அப்படின்ற மீனிங். இப்போ ஃபைனலா நம்ம பார்க்க போற லாஸ்ட் டாபிக் என்னன்னா, நம்மளுக்கு ஜாப் எப்படி ட்ரிகர் பண்றது. சொல்லுங்க. இப்போ நடுவுல டெஸ்ட் டெவ்வுக்கு அப்புறமா டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராடக்ட் போகாது, கரெக்ட்டுங்களா? போகாதுங்க, கரெக்ட். ஓகே, அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம மேனுவலா வந்து தான் செக் பண்ணி டெஸ்ட் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஆமா, நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணலாம். எப்படி? இப்ப நான் டெஸ்ட்ல போயிட்டு கான்ஃபிகர்னு போனேன்னா, நம்ம போஸ்ட் பில்ட் ஆக்ஷன் செலக்ட் பண்ணோம் பாத்தீங்களா? இங்க பாருங்க, ட்ரிகர் ஒன்லி இஃப் பில்ட் இஸ் ஸ்டேபிள், ட்ரிகர் ஈவன் இஃப் தி பில்ட் இஸ் அன்ஸ்டேபிள் கொடுத்தா என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்தது போய்டும். அவ்வளவுதாங்க. இப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, थैंक यू. ரைட். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, யாரோ மெசேஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். சார், கேன் வி செட் அப் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ஆர் எல்ஸ் இட் இஸ் டிஃபைன்ட்? டிஃபைன்ட்னா எப்படி கேக்குறீங்க? இல்ல அது வார்த்தை அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் தாங்க, டிஃபைன்டு தான். நம்ம வேற பேர்லாம் வைக்க முடியாது. போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல நீங்க ஒரு பில்ட் கிளிக் பண்ணீங்கனாலே நமக்கு அது என்ன ஆகும்னா செட் ஆகும். ஹவு டு டெல் இன் இன்டர்வியூ, எனக்கு இங்கிலீஷ்ல நானும் சொல்லணுமா? ஸோ நீங்க ஒரு உங்களோட ஃபார்மேஷன் தாங்க, உங்களோட சென்டென்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல. ஸோ ஒரு ஜாப், ஐ வில் பி கிரியேட்டிங் அ ஜாப், ஐ வில் பி ஆடிங் மை ஜாப்ஸ் இன் போஸ்ட் பில்ட் ஆக்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி கிரியேட்டிங் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஜாப்ஸ். டவுன்ஸ்ட்ரீம் சிம்பிளி மீன்ஸ் ஸோ வாட் ஜாப்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் திஸ் கரண்ட் ஜாப் பில்ஸ். ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் இங்கிலீஷ், ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தமிழ்ல பேசுறது அப்படியே இங்கிலீஷ்ல பேச சொல்றேன், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையவே கிடையாது. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, டெவ் டெஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். அப்படின்னா இப்ப நான் மேனுவலா போயிட்டு இங்க தட்டுன்னு தட்டிட்டு இருக்கேன். நான் கிளிக் பண்ண டவுன்லோட் ஆகி நம்மளுக்கு அது பில்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு ட்ரிகரிங் பண்ண போறோம். ட்ரிகர்னா என்னன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு டைம்ல இந்த ஜாப் கால் ஆகணும். ஏன்னா நான் வீட்டுல உட்காந்துருக்கேன், நான் வீட்டுல இருந்தே இந்த ஜாப் நான் கால் பண்ணணும். அப்ப நம்ம ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோங்க. இதுல நமக்கு 2 லெவல் இருக்கு. ஒன்னு என்னன்னா பீரியாடிக் ட்ரிகர், PERIO, பீரியாடிக்கா நமக்கு ட்ரிகர் ஆகும். இது நீங்க ஒரு முக்கியமான ஹோம்ஒர்க். இன்னைக்கு நீங்க இதான் பண்ண போறீங்க. ஜாப் பில்ட் பண்றதுலாம் ஈஸி, ஆனா நமக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் முக்கியமானது, நீங்க லேர்ன் பண்ண போற ஹோம்ஒர்க். இப்ப என்ன பண்றேன், டெவ்ன்றத நான் ஓபன் பண்றேன். இதுல கான்ஃபிகர்னு போனோம்னா நமக்கு இங்க பில்ட் ட்ரிகர்னு இருக்குங்க. பில்ட் பார்த்தோம், போஸ்ட் பில்ட் ஆக்ஷன். இப்ப பில்ட் ட்ரிகர்னு இருக்கு. இங்க பில்ட் பீரியாடிக்லின்னு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த பில்ட் பீரியாடிக்லின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், இங்க இப்ப நான் ஸ்டார் 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 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டார் ஸ்டார் ஸ்டாருக்கு மீனிங் என்னன்னா எவ்ரி மினிட் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப நான் இதை சேவ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன இருக்கும்னா எவ்ரி மினிட்டுக்கு என்னோட ஜாப்ன்றது இது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுங்க. இது வேணா இப்ப நான் காமிக்கிறேன். பட் பிஃபோர் தட், இப்ப நான் இப்ப ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு கொடுத்தேன் பாத்தீங்களா? அதுக்கு பேர் என்னன்னா கிரான் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கிரான்னு சொல்லுவாங்க. உங்க லினக்ஸ்ல நீங்க இது கொடுக்கலாம். இதுதான் நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா லேர்ன் பண்ண போறீங்க. இப்ப நான் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு கொடுத்தா என்ன மீனிங்? அதுவே காமிக்குது பாருங்க, எவ்ரி மினிட்னு அர்த்தமா. இந்த 5 ஸ்டாருக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. மினிட், ஹவர், டேவு, மந்த், டே ஆஃப் த வீக். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க, சார் எனக்கு மார்ச் மாசம், மார்ச்னா என்னது 3வது மார்ச் மாசம் எனக்கு சாயங்காலம் 3 மணிக்கு, இல்ல 3:30 மணிக்கு எனக்கு at 3:30 in மார்ச், மார்ச்னு சொல்லிட்டு அப்ப மார்ச்ல எல்லா 3:30யும் இல்லைன்னா ஒரு டேட் நான் கொடுக்குறேன், 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் 5,6 அப்படி கொடுத்தேன். இல்ல 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும், அப்ப ஐஃபன் நான் கொடுக்குறேன். ஸோ 3:30 மணிக்கு ஆன் எவ்ரி டே ஆஃப் த மந்த் ஃப்ரம் 5th to 10th இன் மார்ச். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்க நீங்க ஸ்டார்னு கொடுத்துட்டு மார்ச் மாசம் எவ்ரி மண்டேன்னு கொடுக்கலாம். ஸோ 3:30 AM ஆன் மண்டே இன் மார்ச்.
ரைட். அப்ப எவ்ரி மார்ச் இங்க இந்த டே ஆஃப் த வீக்ன்றது 0ன்றது சண்டே, 1 2 3 4 மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு போகுங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா 3 மணிக்குன்னு கொடுக்கலாம், அதுக்கடுத்து எனக்கு 6:30 மணிக்குன்னு கொடுக்கலாம். அப்பனா 3:30க்கும் எனக்கு 6:30க்கும் எனக்கு என்ன ஆகும்னா மார்ச் மாசம் எவ்ரி மண்டே ஜாப் கால் ஆகும். இதுதான் cron tab. ரொம்ப ஈஸி தாங்க. ஆனா நீங்க இந்த ஸ்டாரு, கமா, ஐஃபன், ஸ்டெப்பு இதெல்லாம் என்னன்னு சொல்லி சும்மா இதுல இப்படி விளையாண்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்ப நான் என்ன cron tab கொடுத்தேன்னா ஸ்டார் 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 ஸ்டார்னு கொடுத்தேன். ஸ்டார் 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 அண்ட் ஸ்டார் அப்படின்னா என்ன மீனிங்னா எவ்ரி மினிட். இப்போ நான் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, எனக்கு என்ன ஆகும்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட் சக்சஸ் 21 செகண்ட்ஸ் இருக்கு. இருங்க நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 30 செகண்ட் நம்ம வெயிட் பண்ணுவோம். செகண்ட்ஸ் வந்திருக்கு. இருங்க ஒரு 25 செகண்ட்ஸ். இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும், அதை காமிக்குதான். ஏன்னா இப்ப நான் செட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணணும் எவ்ரி 1 மினிட்டுக்கு. ஓ நீங்க பாக்கலையா அதை நான் கொடுத்ததை? இருங்க காமிக்கிறேன். 57 58 59 இருக்கா? இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, எனக்கு லாஸ்ட் சக்சஸ் 1 செகண்ட் ஆகோ கொஞ்சம் பிளிங்க் ஆயிட்டு இருக்கா, டெஸ்ட்ன்றது பிளிங்க் ஆகுது. ஏன்னா டெவ் முடிச்சு டெஸ்ட். இங்க சைட்ல பில்டு கியூ பாத்தீங்கன்னாலே இப்ப டெஸ்ட் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ப்ராடுன்னு மாறிடுச்சு. இப்ப ப்ராடுன்னு சொல்லிட்டு பில்ட் ஆயிட்டு இருக்கு. நான் ரீஃப்ரெஷ் பண்ணா பால் கால் ஆகும். ஸோ இப்போ நீங்க அது நான் கொடுத்தது பாக்கலீங்களா? இருங்க நான் காமிக்கிறேன். நம்ம கான்ஃபிகர்னு கொடுத்து பில்டு ட்ரிகர்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இங்க நான் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். அதுவே கேக்குது எவ்ரி மினிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இல்லைங்க நீங்க எவ்ரி ஹவர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, அதுவே நம்மளுக்கு கேக்குது. இப்போ நான் இங்க கொஸ்டின் மார்க்னு கொடுத்தேன்னா நமக்கு அதுவே சொல்லும் திஸ் ஃபீல்ட் ஃபாலோ த சின்டெக்ஸ் ஆஃப் cron, மினிட், ஹவர், டே. அதை வச்சு அதுவே சில எக்ஸாம்பிள்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க நெட்லயும் லேர்ன் பண்ணலாம். இதுதான் உங்களோட இன்னைக்கு லேர்ன் பண்ண வேண்டிய டாஸ்க். ரெண்டுமே கூகுள் சர்ச், கரெக்டுங்களா? 2 டாஸ்க் என்ன பண்றேன், கூகுள் சர்ச். அது ஈஸியா பண்ணிடலாம். ஆனா புதுசா படிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்றேன், cron tab இதை நீங்க லேர்ன் பண்ணுங்க. இந்த லிங்க் நான் என்ன பண்றேன்னா சாட் பாக்ஸ்ல நான் போடுறேன். ஸோ இதுதான் லிங்கா. 1 செகண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ cron tab நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இப்போ நான் ஸ்டார் ஸ்டார்னு கொடுத்ததே அங்க இருக்கு. ஸோ இப்போ cron tab குருன்னு சொல்லிட்டு நான் லிங்க் நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க என்னோட பில்ட்லயும் ட்ரிகர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், இனிமே எனக்கு எவ்ரி மினிட் ரன் ஆகாது. சேவ் பண்ணணும், நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஷெட்யூல் பண்ணிருக்கோம். அப்படின்னா பீரியாடிக்கா எனக்கு ஒரு டைமுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபைனலா ரிமோட் ட்ரிகர். ரிமோட் ட்ரிகர் இருக்கு. இந்த ரிமோட் ட்ரிகர்னா என்ன நம்ம பார்க்கலாம். let me show you an example. ஸோ ரிமோட் ட்ரிகர்னா இந்த சென்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். என்னோட டெவ்ன்ற ஜாப் நான் செலக்ட் பண்றேன். இதுல நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஃபிகர். இதுல கான்ஃபிகர்ல போயிட்டு நம்மளுக்கு இங்க என்ன பண்ணுவோம்னா பில்ட் ட்ரிகர்லயே பில்ட் ரிமோட்லின்னு இருக்கு பாருங்க, இது நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க நம்மளுக்கு இங்க ஆத்தென்டிகேஷன் டோக்கன் சொல்லும். 1 2 3 அப்படி 4 5 அப்படின்னு நான் கொடுத்துறேங்க. இதுதான் ஆத்தென்டிகேஷன் டோக்கன். நீங்க என்ன சொல்றேன்னா ட்ரிகர் பண்றதுக்கான யூஆர்எல் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்றேன், என்னோட நோட் பேட்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், இங்க நோட் பேட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் சேவ்னு கொடுத்துறேன். இப்ப என்ன கேட்கும்னா என்னோட டெவ்ன்ற ஜாபுக்கு நான் ரிமோட் ட்ரிகர் ஆப்ஷன் நான் செட் பண்ணிட்டேங்க. ரிமோட் ட்ரிகர் என்னன்னா இதுதான் என்னோட யூஆர்எல். ஜென்கின்ஸ் யூஆர்எல் நீங்க ஆட் பண்ணணும். ஜென்கின்ஸோட யூஆர்எல் என்னது, இதுதான் ஜென்கின்ஸோட யூஆர்எல். காப்பி பண்ணிக்கிறேன். ஜென்கின்ஸோட யூஆர்எல் நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜாப் டெவ் பில்டு டோக்கன் கேட்கும். என்ன டோக்கன் நான் கொடுத்தேன்னா நான் கொடுத்த டோக்கன் பேரு 1 2 3 4 5 1 2 3 4 5 அவ்வளவுதாங்க. இந்த லிங்கை யார் வச்சிருந்தாலுமே நீங்க இந்த லிங்கை ஹிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க லாஸ்ட் சக்சஸ் எவ்வளவு இருக்குன்னா 1 மினிட் அகோன் இருக்கு. 1 மினிட் 51 செகண்ட்ஸ் அகோன் இருக்கு. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன், நீங்களே பார்க்கலாம். இப்ப நான் இந்த லிங்கை நான் இப்ப ஹிட் பண்ணனா ரன் ஆயிருச்சு. அப்ப மீனிங் இங்க அவுட்புட்லாம் வராது, ஜஸ்ட் நம்ம ட்ரிகர் பண்றது தான். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சியர் டெவ்ன்றது கால் ஆகுது அப்படின்னா டெவ் ரன் ஆகுது. ஏன்னா ட்ரிகர் கொடுத்துருக்கேன். டெவ் ரன் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு டெஸ்ட் ரன் ஆகும். ப்ராடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரன் ஆகும். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிமோட்டா இருந்து நீங்க ட்ரிகர் பண்ணலாம். அப்போ நம்ம பீரியாடிக் ட்ரிகர், ரிமோட்டு, கியூவிங் ஆஃப் ஜாப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்கின்ஸ்ல நம்ம பேசிக்கா ஒரு 4 எக்ஸாம்பிள் நம்ம டாபிக் பார்த்துருக்கோம். ரைட், இந்த டாஸ்க்கு நான் என்ன பண்றேன், நம்ம சாட் பாக்ஸ்ல போடுறேன். இது வரைக்கும் நம்ம பேசினதுல நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ் ஆர் எல்ஸ் வி ஆர் டன் ஃபார் தி டே.
சரி, இப்போ நம்ம கிரியேட் பண்ண சர்வர்ல ஏதாவது டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த ஜென்கின்ஸ்ல ஒர்க் பண்ணலாமா? அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும் ஜென்கின்ஸ் ஃபுல்லா. ஜாப்ங்கிறது கிட்ல இருந்து கோட் எடுத்து ஒரு ஜாப் அந்த மாதிரி இருக்கும். இருந்து நம்ம கோட ஜாப் எப்படி புல் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ப்ராஜெக்ட் கிளாஸ்ல பாப்போங்க. கிட் வெப்புக்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளகின் யூஸ் பண்ணுவோம். அந்த வெப்புக் பண்ணி தான் நம்ம கிட்ட க்ளோன் எடுப்போம். அந்த அப்படியே கோட எடுத்து பில்ட் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப்லாம். இப்போ ஒரே அப்ளிகேஷன்ல வந்து மைக்ரோ சர்வீசஸ் அந்த மாதிரி வெவ்வேறு மாடல்லாம் கோட் அடிக்கிறாங்க. வாய்ஸ் கேட்கலீங்க. மைக்ரோ ஹலோ கேக்குதுங்களா? சொல்லுங்க. இப்போ வெவ்வேறு மாடல்ல வந்து கோட் அடிக்கிறாங்க. இப்போ எந்த கோட ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுன்னு எப்படி தெரியும்? தாங்க CI/CD பைப்லைனே ஃபர்ஸ்ட் கிட்ல இருந்து வரணும். அதுதான் நம்ம ஃப்ளோ பண்ணுவோம். ஃப்ளோ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அது எப்படி போகணும்னு சொல்லிட்டு அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பார்க்க தான் கத்துக்கும். நமக்கு எது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க சோனார் கியூப்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த சோனார் கியூப்ன்றது ஃபர்ஸ்டே வைக்கலாம், கடைசியில கூட வைக்கலாம். எப்ப வேணா கோட நான் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம செட் பண்ற பிளகின் நம்ம செட்ல பண்ற பைப்லைன் பொறுத்து தான், நம்மளோட இஷ்டம் தான். ஜெக்கிங் கிளாஸ் இன்னைக்கு தானா இல்ல இன்னும் 2 கிளாஸ் இருக்கா? 2 கிளாஸ் இருக்குங்க. ஓகே, அதுல நோட்ஸ் எப்படி பைப்லைன் செட் பண்றது அதெல்லாம் பார்க்கலாம். நோட்ஸ் கான்ஃபிகர் பண்றது, நோட் கான்ஃபிகர் மாஸ்டர்ஸ்லயே பண்ணுவோம், டிப்ளாய்மென்ட் பண்ணுவோம். பைப்லைன் காமிக்கிறோம்னா அதுக்கு நம்ம மத்த டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது நீங்க ப்ராஜெக்ட் கிளாஸ்ல பைப்லைன் பார்ப்போம். நம்ம கிரியேட் பண்ற VMs எல்லாம் எவ்ரி கிளாஸ் முடியும் போது டெர்மினேட் பண்றோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு 2-3 செஷன் வரப்ப இந்த செட்டப் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷட் டவுன் மட்டும் பண்ணி வச்சா பில்லபிலிட்டி வருமா? அதுல வராதுங்க. ஷட் டவுன் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஷட் டவுன் தான் பண்ணி வச்சிருக்கேன், எப்பவுமே பில் வராது. ஒன் மோர் திங் வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டூலுக்கு வந்து நிறைய போர்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். ஆமாங்க. அதனால ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆல் போர்ட்ஸ் ஓபன் அப்படின்னு கொடுத்துறோம் கான்ஃபிகரேஷன்ல. ஆமாங்க. ரியல் டைம்ல அந்த மாதிரி இருக்காது. ஆமாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் போர்ட் நம்பர், ஸ்டாண்டர்ட் போர்ட் நம்பர்ஸ் ஏதாவது நம்மகிட்ட லிஸ்ட் மாதிரி இருக்குமா நம்மகிட்ட? இல்ல அது ப்ராஜெக்ட் கிளாஸ் முடிஞ்சோன்னா டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதுல இருக்கும். இப்போ என்கிட்ட தனியா அது ஒரு தனி ஃபைல்ல இல்ல, மொத்தம் ப்ராஜெக்ட் தான் இருக்கு. சரி. பட் ஆனா நீங்க இது வரைக்கும் படிச்சது நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே கிடைக்கும். இது வரைக்கும் படிச்சது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஓகே. அது என்னங்க, நம்ம மேபி ஒரு 7-8 பார்த்திருப்போமா, அதுக்கு மேல நம்ம பார்த்திருக்க மாட்டது இல்ல. ஆமா, அது கன்ஃபியூஷன் ஆயிடும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் திரும்ப பாக்குறப்போ, ரெஃப்ரெஷ் பண்றப்போ ஒர்க் பண்ணோம்னா தெரியாது. எல்லா டூல்ஸும் நம்ம ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஏதாவது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கேட்கறப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு ப்ரஷ் அப் பண்ணாதான் அது ஈஸியா இருக்குங்கிற மாதிரி. ஓகே. இதுல நியூ ஆர் பிளக்கின் எங்க போய் ஆட் பண்ணுங்க?